சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்காக நீங்க எவ்வளவு பெரிய வேலையை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அன்பளிப்பு கொடுத்து சந்தோஷப்படுத்தலன்னா எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கும். வாங்கிக்கோங்க. கடவுளே எங்க முன்னாடி நின்னு இந்த அன்பளிப்பை கொடுக்கறதா நினைச்சு நாங்க வாங்கிக்கிறோம் மேடம். சரி வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க மேடம் வாங்க. எங்க இருக்கா அவ? எங்க அவ? இந்த கோணி மூட்டை தான் மேடம் சிந்து. சிந்து கண்ணு, நான் பூர்ணிமா வந்திருக்கேன். குட் ஆஃப்டர்நூன் கண்ணா. கோணி பைக்குள்ள ஒரு தனி உலகமே தெரியுமே. அந்த உலகம் எப்படி அப்படியே குளு குளு குளுன்னு சூப்பரா இருக்கா. ஐயோ, குளு குளுன்னு இருக்கான்னு கேட்டு நக்கல் பண்றாளே. பொண்ணு இந்த மாதிரி கோணில கட்டி வச்சாதாண்டி தெரியும். அடியே, வெந்து தனிஞ்சு மூச்சு விட முடியாம திணறி போயிருக்கேன்டி. கோணி அவுத்து விடுறி. என்னம்மா கண்ணு ஊன்னு சத்தம் கொடுத்து அப்படியே மலைப்பாம்பு மாதிரி நெளிஞ்சுகிட்டு இருக்க. நீ நெளியறது பத்தல, இன்னும் நல்லா இப்படி நெளி. ஐயோ மேடம் 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 மேடம், இந்த கோணி முடிச்ச கட்டி விட்டுறேன் மேடம். வெளியே இழுத்து முடிய புடிச்சு நல்லா ஆட்டுங்க. அதெல்லாம் கழட்ட வேண்டாம். இவளை இப்படியே கோணிக்குள்ள வச்சிருக்கிறதும் இவளுக்கு நாம கொடுக்கிற கடுமையான தண்டனை தான். உள்ளே கடந்து சாவட்டும். ஏய், இவ்வளவு நேரம் என்ன புடிச்சு மாவாட்டினது பத்தாதுன்னு அவன் கோணிய கழட்டி விடுறன்னு சொல்றான். நீ வேண்டான்னு சொல்றியா? ஐயோ, ஏண்டி உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையவே பங்கு போட வந்திருப்ப. கேட்டா நான் உன் புருஷனை வச்சிருக்கேன்னு நீ வீடியோ எடுத்து போட்ட. அதனால என் மான மரியாதை எல்லாம் போச்சு. இனிமே என்ன யார் கல்யாணம் பண்ணிப்பா? உன்னாலதான் நான் பாதிக்கப்பட்டேன். அதனாலதான் உன் புருஷனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீயும் சொல்ற, அந்த செவ்வந்தியும் சொல்றா. ஏய், சிந்து மாப்பிளையும் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கலடி. ஒன்னு திருத்த செவ்வந்தியும் சிந்துவும் டிராமா பண்ணிருக்காங்க. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். மானத்தையும் மரியாதையும் நீயும் அந்த செவந்தியும் அப்படியே ஒட்டு மொத்தமா குத்தகைக்கு எடுத்து வச்ச மாதிரி பேசுறீங்க. இன்னொருத்தி புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் மான மரியாதை உள்ளவ செய்யற வேலையாடி? சொல்லுடி. ஐயோ, சிந்து நல்லவன் இவளுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? சொல்லு, மான மரியாதை இருக்கிறவ பண்ற வேலையா? சொல்லுடி. ஊர்ல உனக்கு வேற ஆம்பளையே இல்லையா? உனக்கு ஏன் புருஷன் தான் கிடைச்சாரா? அந்த செவந்தியோட பேச்ச கேட்டுக்கிட்டு என் வாழ்க்கையில நீ கபடி ஆடிட்டல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை அப்படி விட தோணுமா? சொல்லுடி, உன்னை விட தோணுமா? சொல்லுடி, பதில் சொல்லுடி. ஐயோ, அடிக்கிறாளே. அடியே, நான் உன் அம்மாடி. உன்னை ரத்த கண்ணீர் வடிக்க வச்சு சாவு பயம் காட்டி துரத்தி அடிக்கிறதுக்கு தாண்டி நான் உன்னை ஆளை வச்சு கடத்திட்டு வந்திருக்கேன். மேடம், அவகிட்ட பேசுனதெல்லாம் போதும். இனிமே ஆக்ஷன்ல இறங்குங்க. ஐயோ, குமார் முதல்லயே கட்டை எடுத்து ஒரே போட போட்டுறேன்னு சொன்னான். நீங்க வந்து இவளை அடிக்கணும்னு தான் நான் அவனை தடுத்து வச்சேன். கட்டை எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். போல போலன்னு போலங்க மேடம். ஜூஸ் கடைகள் எல்லாம் ஐஸ் கட்டிய டியூப்ல கட்டி அப்படியே கட்டையால் அடிச்சு நொறுக்குவாங்க பாரு. அப்படி இவளை நொறுக்கி தள்ளிடலாம். குமார், போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன் மேடம். ஐயோ, இப்ப இவ என்ன அடிச்சே கொன்னுடுவா போல இருக்கே. கடவுளே, என்ன காப்பாத்து. ஒரு நீ வேணாண்டி. இந்தாங்க மேடம். சாத்துங்க மேடம். இப்ப நான் உன்னை அடிக்கிற அடியில நீ சாகுற வரைக்கும் என் புருஷன் இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அவர் நினைப்பு கூட உன் மனசுல இருக்க கூடாது. இப்ப நான் அடிக்க போற அடி மட்டும்தான் உன் மனசுல எப்பவும் இருக்கணும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஐயோ, அடிக்கிறாளே. நல்லா அடியோ. போடுங்க மேடம். போடுங்க மேடம். அடிக்காதடி. அடியோ, அடியோ. இந்த பக்கம், அந்த பக்கம். இங்க போடுங்க. ஐயோ,
கட்டையாலேயே நடிக்கிறாளே. வேணாண்டி, அடிக்காதடி, நான் அம்மாடி. அது 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 என் புருஷனை கல்யாணம் பண்ணி எனக்கே போட்டியா வரியா? ஆ? நல்லா அடிங்க நல்லா அடிங்க மேடம். இரு நல்லா அடிங்க மேடம். போலங்க ஃபுல் ஃபோர்ஸ் மேடம். அடிங்க மேடம். வேகமா அடிங்க. ஐயோ, ஓடுங்க. என்ன அடிச்சு கொல்றாளே. ஏய் சிந்து